ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் ரெடி பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க, 4 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்டார், 1 பட்டை. இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு வந்து நீங்கள் தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்தோட சாப்பிட்லாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு. இப்போ பேன் வச்சுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார், தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாவும் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேப்ல கொஞ்சமா தேங்காய் வந்து எடுத்து நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. கிரேட்டட் கோகனட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ 1/2 கப் தேங்காய் துருவியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 5 முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பதத்தை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிருங்க. கொஞ்சம் ஹீட் போன அப்புறமா நம்ம இதை வந்து அரைச்சி பவுடராக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுடர் நமக்கு ரெடி ஆகும். இதுதான் ஸ்பைஸ் பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய், பிரியாணி இலை. இப்போ நல்லா ஹீட் ஆன அப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 20 சின்ன வெங்காயம் போதும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொன்னிறம் கலரில் வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்கூப் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து பவுடரை எடுத்து வச்சிருந்தோம். இப்போ அந்த ஸ்பைஸ் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் 3 கிளாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி கொதிக்கட்டும். இப்போ ஸ்பைஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. வாஷ் பண்ணி எடுத்து வச்ச கறியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஏன்னா கறி தான் நல்லா வேகணும். இப்போ செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி வந்து கார்னிஷ் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.